ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி இந்த சிம்பிளான மஃபின் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மஃபின்ஸ் பார்த்திங்கன்னா செம சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி மஃபின்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரெசிபியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிகாஸ் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மைதா ஒரு 95 கிராம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதை வெயிங் ஸ்கேலில் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து 0.25 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பேக்கிங் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்துட்டு ஒரு 0.5 டீஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இன்றைக்கி. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சால்ட்டும் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். சால்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 0.25 டீஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிற சினமன் பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். சினமன் பவுடர் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 0.25 டீஸ்பூன் யூஸ் பண்ணிட்டாலே கரெக்டாக இருக்கும் நம்ம ரெசிபிக்கு. இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு ஸ்மால் சைஸ் பனானாஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்மால் சைஸ் பனானா மாதிரி எடுத்திங்க அப்படின்னா ஒரு 4 பனானாஸ் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பனானாஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பழுத்து இருக்கணும். பழுத்த பனானாஸ் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம மஃபின் ரெசிபி ரொம்ப நல்லா வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பனானாவை வந்து அழகாக தோல் பிச்சு எடுத்துக்கணும். தோல் பிச்சுட்டு நல்லா வந்து ஃபோர்க் வச்சு சூப்பராக மேஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணுறது நம்ம கையிலையும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோர்க் வச்சு நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னா அதுவும் ஃபோர்க்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். பனானாஸ் வந்து சின்ன சின்ன பார்ட்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் இந்த பனானா தான் நம்ம மஃபின்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் இன்னைக்கு கொடுக்க போகுது. அதனால் வந்துட்டு இந்த பனானாவை நல்லா மசிச்சு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ரெசிப்பியில் பனானாவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம மஃபின்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மஃபின்ஸ் வந்துட்டு மாதிரி சாஃப்டான மஃபின்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால குழந்தைங்களும் ரொம்ப நல்லாவே சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மஃபின்ஸை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்துட்டு இந்த பனானாவை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டோம். இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபுல் எக் வந்து நம்ம இன்றைக்கி ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஃபுல் எக் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஃபோர்க் வச்சே பார்த்திங்கன்னா சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம இதை. இந்த ரெசிபிக்கு நம்ம எக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மஃபின்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ப்ளஸ் இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன். அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் அண்ட் தென் வந்து மெல்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்துட்டு மேலே மென்ஷன் பண்ணியிருப்பேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம மஃபின்ஸோட மாய்ஸ்ட்னஸ் வந்து நல்லா ரீட்டைன் பண்ணி வச்சுக்கோம். அது ரொம்ப நேரம் சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறதுனால. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு தயிர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்துட்டு கடையில் வாங்குகிற தயிர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு க்ரீக் யோகர்ட் கிடச்சிது அப்படின்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் யூஸ் பண்ணுற தயிர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 0.5 டீஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி. ஸோ இந்த வெனிலா எசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மஃபின்ஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் அந்த ஃபோர்க் வச்சே நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த தயிர் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பனானா பட்டர் எல்லாமே வந்து அதில் நல்லா வந்துட்டு கரையிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சூப்பராக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்துட்டு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு மஃபின்ஸ்க்கு. இதை பீட் பண்ணுறதுக்கு நீங்கள் விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் விஸ்க் வச்சு பீட் பண்ணுறது. நல்லா பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இது மேலே வந்துட்டு ஒரு டாப் லேயர் தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த டாப் லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், கொஞ்சம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அந்த டாப் லேயர் தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் சுகர் வந்து ஒரு 40 கிராம்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ப்ரௌன் சுகர் எதுக்கு அப்படின்னா இந்த ப்ரௌன் சுகர் தான் நம்ம மஃபின்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ப்ரௌன் சுகர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
இதில் வந்துட்டு கொஞ்சம் மைதா நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மைதா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 32 கிராம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு சினமன் பவுடர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த சினமன் பவுடர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் பட்டை எடுத்து. ஸோ இதை வந்துட்டு ஒரு 0.25 டீஸ்பூன்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இந்த ஸ்டெப் வந்து நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பூன் வச்சுலாம் பண்ணக்கூடாது. நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேண்ட்ஸ் வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் பட்டர் போட்டு அதை நல்லா வந்து மெல்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அதுதான் அடுத்து நம்ம இது மேலே ஊற்ற போகிறோம். இந்த பட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருந்தால் நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஆற விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இன்றைக்கி. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பட்டரியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்துட்டு ரெண்டுமே சேர்ந்து அழகாக மிக்ஸ் ஆகிட்டு உதிரி உதிரியாக வரணும். நான் இதில் வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இதில் வந்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரொம்ப பட்டர் ஊற்றிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மைதா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் வந்துட்டு இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மஃபன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல க்ரன்ச்சினஸ் கொடுக்கும் டாப் லேயரில். பிகாஸ் மஃபன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு இது வந்து டாப்பில் நம்ம போடும்போது மேலே நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த லேயர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸையும் ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை வந்துட்டு நல்ல கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இது 3 பேட்சஸாக நம்ம ஆட் பண்ணிக்கணும் எப்போவுமே. அப்போ தான் வந்துட்டு மைதாலாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இதை வந்துட்டு அழகாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 பேட்சஸாக நம்ம உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைதாவை ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மூலியமாக அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை ரொம்ப நம்ம வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதுக்கு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி விஸ்க் வச்சு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா விஸ்க் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டெப்புக்கு ஸ்பேச்சுலா வச்சு பண்ணால் தான் நம்மளுக்கு வந்துட்டு சாஃப்ட்னஸ் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். ஏன்னா ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மஃபின்ஸ் கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 3rd பேட்சையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 3rd பேட்சையும் யூஸ் பண்ணி இதை நல்லா வந்துட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நம்ம எப்போவுமே நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாஃப்டான மஃபின்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்துட்டு இந்த பேஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் வந்து கப் கேக் மோல்டுக்கு தான் ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கப் கேக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 6 கப் கேக்கோட மோல்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அது உள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு பேட்டரை வந்து ஊற்றிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரொம்ப மேலே வரைக்கும் ஊற்றிடாதீங்க பேட்டரை. பிகாஸ் அது மேலே வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் அந்த டாப் லேயருக்கு வந்துட்டு ஒரு செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த சுகர் கோட்டிங். ஸோ அதை நம்ம வந்துட்டு இது மேலே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்துட்டு இந்த சுகர் கோட்டிங் ப்ளஸ் வந்து பேட்டர் எல்லாமே சேர்த்து ஒரு 3/4 கப்பு கொஞ்சம் மேலே இருந்தது அப்படின்னா ரைஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த லேயரை வந்து அது அழகாக வந்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படின்னால நம்மளுக்கு வந்து அதில் க்ரன்ச்சினஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம 170 டிகிரி செல்சியஸில் தான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது பேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 22 மினிட்ஸ் ஆகும் நம்ம இது பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு டூத்பிக் வச்சு அதில் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து க்ளீனாக வர்ற வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு அவனை பொறுத்த வரைக்கும் கூட டைம் அண்ட் டெம்பரேச்சர் வேரி ஆகலாம். ஸோ ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா 170 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் வந்து 22 மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். பாருங்கள், டூத்பிக் வந்து க்ளீனாக வந்துடுச்சு. ஸோ வந்து நம்ம மஃபின்ஸ் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது அந்த லேயர் அப்படின்ட்டு. உள்ளே இப்போ நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம மஃபின்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நம்ம மஃபின்ஸை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உள்ளே அந்த பனானாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு மஃபின்ஸு. டாப் லேயர் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.